பாவக்காரன்னு சொல்லி சொன்னா தன் பாவத்தை என்ன செய்ய மாட்டோம், மறைக்க மாட்டோம். அந்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்தை என்ன பண்ணிடுவோம், விட்டு விடுவோங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதனால தேவ சத்தத்தை கேட்ட உடனே இது பாவம்னு என் இதயத்தில் ஆண்டவர் பேசின உடனே, தேவனுடைய சட்டம் என் காதல இது பாவம்னு துணித்த உடனே அதை உணர்ந்து உடனே அந்த பாவத்தை விடுறேன் பாருங்க, அவன் தான் தேவனுக்கு பயந்தவன். இன்னைக்கு நம்ம எத்தனை பாவங்களை ஆண்டவருக்காக விட்டு இருக்கிறோம், பாவத்தை விட்டு கொண்டு இருக்கிறோமா இல்ல பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி உங்க இதயத்துல கேட்டாலே இன்னைக்கு தேவனுக்கு பயந்த வாழ்க்கையா தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கையாங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஒரு அலையலூயா சொல்லாங்களா? அலையலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒருவேளை புரியுதுன்னா நல்ல ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துங்களேன். அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். ஒரு சீக்கிரமா போங்க, நான் ரொம்ப ரத்தன சுருக்கமா புத்தகத்தை முடிக்கிறேன். ஆதியாகமம் 22ல 12வது வருஷம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டால் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு என்ன செய்கிறவன் என்று பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுதுதான் நான் அறிந்திருக்கிறேன். அது ஒரு அலையலுயா சொல்லாமா? அடுத்து பாருங்க, நாம் தேவனுக்கு பயந்தவன் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், முதலாவது விஷயம் பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை அறிக்கையிடணும், பாவம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, தேவனுக்காக தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்காக என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். கொடுக்கறது இல்லை. ஹலோ, கொஞ்சம் கவனமா கேளுங்க. கொடுக்கறது இல்லை, கொடுக்கறதுக்கு உண்டானவைகள் அல்ல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் ஒப்பு கொடுக்கிறது. எல்லாம் நம்ம யார்கிட்ட கொடுக்குறோமோ அது அவங்களுக்கு சுத்தம். தேவனுக்காய் நமக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைய ஒப்பு கொடுங்க, கணவரை ஒப்பு கொடுங்க, மனைவியை ஒப்பு கொடுங்க. உங்க வருமானத்திலிருந்து ஒரு பகுதி காணப்படுகிறோம். சொல்லாமா?